ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான எம்டி சால்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஜாரில் அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட 10 முந்திரி, அரை ஸ்பூன் கசகசா, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, அன்னாசிப்பூ, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அது கூட இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். இது கலருக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம், பச்சை வாடை போகிறதுக்காக. நல்லா கொதிக்கட்டும். இப்போது நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியை சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நீங்கள் 10லேருந்து 15 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு விசில் போல் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது நல்லா கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதிக்குது. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்மளோட டேஸ்டியான எம்டி சால்னா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.